நேர்மையின் பாசங்கள், ஒரு தாயின் போராட்டம். கதையின் தொடக்கம். கோவில்பட்டியில் வாழ்ந்த ஒரு தைரியமான தாய், சுமதி, தனது 2 குழந்தைகளுடன் மட்டும் வாழ்ந்து வந்தாள். அவளுடைய கணவர் தீமையான விஷயங்களில் ஈடுபட்டபோது, அவரது நேர்மையான வாழ்வியல் முறைகள் இருவருக்கும் இடைவெளியை ஏற்படுத்தியது. கணவனின் வாழ்விலிருந்து வெளியேறிய சுமதி, தன் குழந்தைகளின் எதிர்காலத்தை சீராக வடிவமைக்க தன்னை அர்ப்பணித்தாள். வாழ்வியல் சவால்கள். சுமதி தனது வாழ்க்கையை தன்னுடைய நேர்மையின் அடிப்படையில் அமைத்திருந்தாள். காய்கறி விற்பனை செய்வதன் மூலம் பெற்ற வருமானத்தில் அவள் குழந்தைகளின் கல்விக்கான செலவுகளை சந்தித்தாள். ஆனால் சமூகத்தின் ஒடுக்குமுறையும் ஏழ்மையின் அழுத்தமும் அவளது தினசரியாய் இருந்தன. ஒருநாள் அவள் வாடிக்கையாளர்களுக்கு பழங்களை அளிக்கும்போது, ஒரு வாடிக்கையாளர், "நான் அதிகமாக பணம் கொடுத்துவிட்டேன்" என்று சொன்னது. சுமதி உடனடியாக அந்த பணத்தை திருப்பித் தந்து, "நேர்மையே எனது அடையாளம்" என்று கூறினாள். அந்த நிகழ்வு அங்கு இருந்தவர்களை ஆச்சரியப்பட வைத்தது. மர்ம உதவி. சுமதியின் வாழ்க்கையில் நம்பிக்கையான மாற்றம் எப்போது வருமோ என்று அவள் எதிர்பார்க்கும்போது, ஒரு மர்மமான மனிதர் அவளது முயற்சிகளையும் நேர்மையையும் கவனித்து வந்தார். அந்த மனிதர், ராமன், சுமதிக்கு ஒரு சிறிய கடையை துவங்குவதற்கான உதவியை வழங்கினார். போராட்டத்தின் வெற்றி. கடையை ஆரம்பித்த சுமதி, தனது நேர்மையான பணியால் பெரிய வியாபாரியாக உயர்ந்தாள். அவளது வாழ்க்கை அவளது குழந்தைகளுக்கு ஒரு பாடமாகவும் கண்ணோட்டமாகவும் இருந்தது. அவள் குழந்தைகள் உயர்ந்த கல்வி முடித்து நல்ல இடங்களில் வேலைக்குச் சென்றனர். முடிவு. சுமதியின் வாழ்க்கை பாராட்டத்தக்கதானதாக மாறியது. அவளது நேர்மையும் தைரியமும் சமூகத்திற்கே உதாரணமாக அமைந்தது. அந்த மக்கள் அவளை கண்ணியமாக, நேர்மையான அம்மா என்று அழைக்கத் தொடங்கினர். கதையின் சாரம். சமூகத்தின் சவால்களை எதிர்கொள்வதில் நேர்மை மிகப்பெரிய ஆயுதமாகும். தாய்மையின் பாசமும் நேர்மையான வாழ்வியலும் நம்மை எங்கேயாவது வெற்றியடையச் செய்கின்றன.